ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் விலாக் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவில் போயிருந்தோம். ஸோ எந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் தாண்டி இருக்க சூரியனார் கோயிலுக்கும் அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கஞ்சனூர் கோயிலுக்கும். ஸோ சூரியனார் கோயில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா மார்கழி 1 மாசப்பிறப்பு. ஸோ அதனால் சண்டேவும் கூட. ஸோ சண்டே வந்துட்டு எப்பயுமே சூரியனார் கோயில் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் டைமிங் தெரியாமல் தான் போனோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஃபுல் டே இருக்குன்றதே எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் சாமியை பார்த்தோம். ஏன்னா சூரியனார் கோயில் அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம வந்து அங்கே வந்து நவகிரகங்களும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு ஒரு ஸ்தலமாக அதாவது கோவிலாக எழுப்பியிருப்பாங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த தரிசனமும் சூப்பராக வந்துட்டு நாங்கள் தரிசனம் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த முருகன் வந்துட்டு வள்ளி தெய்வானையோட அலங்காரமும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு அதாவது நவகிரகங்கள் இருக்க சுக்கிரன், ராகு, கேது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியும் பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே வந்துட்டு எழுப்பியிருப்பாங்க கோயிலாகவே. ரொம்ப விசேஷம். அதுவும் இல்லாமல் அந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு நடக்கும்போது இங்கே வந்துட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சில ராசிகளுக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு எல்லா ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பேச்சு எப்போ போயிட்டு இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு தரிசனம் வந்து சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் போன கோயில் வந்துட்டு கஞ்சனூர் அப்படிங்கும்போது இது வந்து வெள்ளி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிப்படி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரவங்க ஒரு தடவையாவது லைஃப்பில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வந்தது வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான். ஏன்னா பாப்பா வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பாப்பா வந்துட்டு பிறந்தா. ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு ஜோசியர் பார்க்கும்போது அவர் வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எங்களுக்கு வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இல்லாமல் இருந்தது. ஸோ நாங்கள் சண்டே தான் திடீர்னு கிளம்பி வந்துட்டு வந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா 1:30 2:00 வந்து கஞ்சனூர் வந்து சாமி வந்துட்டு பிரகாரத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போயாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ எங்களோட லாஸ்ட் வந்து கதவை வந்துட்டு சாத்திட்டாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக இருந்தது. எந்த ஒரு டயர்டும் இல்லை. ரொம்பவே ஜாலியாக வந்து நாங்கள் 2 கோயில்லையும் பார்த்திங்கன்னா சாமியை வந்துட்டு நல்லாவே கும்பிட்டாச்சு. ஸோ இந்த கஞ்சனூருக்கு வெளியே நின்று தான் நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோவும் வந்துட்டு எடுத்திருந்தோம். ஸோ பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழித்து அதுவும் கண்டிப்பாக போகணும்னு நினச்ச 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நாச்சியார் கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ இதில் வந்து நான் போடலை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் நாச்சியார் கோயிலில் என்னென்ன வாங்கினேன்றதை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.